நினைப்பதுவே அல்லால் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து. ஆண்டுகள் 1000 ஆண்டவன் அடிமல அருளை அருள். தமிழ் துர்முகி ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு 2047, ஆங்கிலம் ஆண்டு 2016, முஸ்லிம் ஹிஜ்ரி ஆண்டு 1438. தமிழ் ஐப்பசி மாதம் 20ஆம் நாள், ஆங்கிலம் நவம்பர் மாதம் 5ஆம் நாள், முஸ்லிம் சஃபர் மாதம் 4ஆம் நாள். கிழமை சனி. திதி பஞ்சமி, காலை 8:02 வரை. அதன் பின் சஷ்டி. நட்சத்திரம் பூரா, முன்னிரவு 11:08 வரை. அதன் பின் உத்திரா. யோகம் சித்தை. काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्। नगध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्। शूलहस्ताय धीमहि तन्नो केतुः प्रचोदयात्। ராகுகால் காலை 9 முதல் 10:30 மணி வரை. யமகன் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 மணி வரை. சுப காரியங்களுக்கான சுப ஹோரை காலை 7 முதல் 7:30 மணி வரை. முற்பகல் 10:30 முதல் 1 மணி வரை. மாலை 5 முதல் 7:30 மணி வரை. இரவு 9 முதல் 10 மணி வரை. ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் வடமொழியில் அமைந்த கந்த புராணத்தை தமிழில் பாடி அருளியவர். மூவிரு முகங்கள் போற்றி, முகம் பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈர் 6 தோள் போற்றி, மாவடி வைகும் செவ்வேள் மலர் அடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. பிறந்த ஊர் காஞ்சிபுரம். தந்தை காளியப்ப சிவாச்சாரியார்.
கந்தபுராணம் பாடுதற்கு குமரக்கோட்டம் முருகன் அடியெடுத்து கொடுத்தது திகட சக்கர செம்முகம் ஐந்துளான். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர விண்மணி யாவுரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்றே, குன்று உருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம்புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. அருணகிரிநாதர் அருவியென பொழிந்த ஆறுமுகன் துதிநூலே திருப்புகழ். இத்திருப்புகழிலே முதல் பாடலாக இந்த பாடல் பரிணமிக்கின்றது. அருமையான பாடல். முருகப்பெருமானுடைய 6 முகங்களும் என்னென்ன செய்கின்றது என்று அதி அற்புதமாக சந்தத்தில் பாடுகிறார். இதே பாடலை சந்தத்திலே சொல்லும் பொழுது சந்தம் அருணகிரிநாதருக்கே சொந்தமாக விளங்குகிறது. ஏறுமயில் ஏரி விளை ஆடுமுகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, கூறுமடி அர்கள்வினை திர்க்குமுகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம்புணர வந்த முகம் ஒன்றே, 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஆதி அருணாச்சலம் என்பது அண்ணாமலை, நினைக்க முக்தி அளிக்கின்ற அண்ணாமலை. அந்த அண்ணாமலையில்தான் அருணகிரிநாதருக்கு ஆறுமுக பெருமானுடைய காட்சி கிடைத்தது. கோபுரத்திலிருந்து கீழே விழுந்தார். தன்னுடைய வாழ்க்கையை தவறாக கழித்து விட்டோமே என்ற எண்ணத்தினாலே வருந்தி கோபுரத்திலிருந்து கீழே விழுந்த அவரை முருகப்பெருமான் தாங்கி அருளினார். செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று அனுபூதி நிலையை அருணகிரிநாதருக்கு தந்தார். பிறகு என்னுடைய புகழை பாடினார். அவருடைய புகழை அதி அற்புதமாக அருணகிரிநாதர் பாடினார். திருப்புகழ் புத்தகத்திலே முதல் பாடலாக இது பரிணமிக்கப்படுகிறது. என்ன காரணம்னா, முருகப்பெருமானுடைய 6 முகங்களும் என்னென்ன செய்கின்றது. ஒரு மனிதனுக்கு அழகு இருந்தால் போதாது, அறிவு வேண்டும். சரி, அறிவு இருந்தால் போதுமா? ஆற்றல் வேண்டும். அழகு, அறிவு, ஆற்றல் மூன்றும் சேர்ந்தால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறக்கும். முருகப்பெருமான்ட்டு அற்புதமான அழகு இருந்தது. அவருடைய அழகு எப்படிப்பட்டது தெரியுமா? அருணகிரிநாதர் அதி அற்புதமாக பாடுகிறார். எழுதறிய அறுமுகமும் அணிநுதடும் வைரமிடையிட்டு சமைந்த செஞ்சுட்டி கலன்களும், எழுதறிய அறுமுகமும் அணிநுதலும் வைரமிடையிட்டு சமைந்த செஞ்சுட்டி கலன்களும், துங்க நீல்வன் இரு கருணை விழி மலரும் இலகு 11 குழையும் ரத்ன குதம்பையும் பத்ம கரங்களும், மொழி புகழும் உடைமணியும் அரைவடமும் அடியினையும் முத்தச் சதங்கையும் சித்திரச் சிகண்டியும் செங்கை வேலும் முழுதும் அழகிய குமர. முழுதும் அழகானவன் குமரபெருமான். ஆகவே அவர் ஏறு மயிலில் ஏறி விளையாடுகிறார். இதில் ஒரு அற்புதமான பொருள் ஒன்று இருக்கிறது. ஏறு மயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றேன சிவபெருமானே தான் முருகனாக வந்தார். தேவர்கள் எல்லாம் சூரபத்மனாலே பெரும் கொடுங்கோன்மையை அனுபவித்தார்கள். இந்த கொடுங்கோலாட்சி எப்பொழுதும் முடியப் போகிறது. சூரபத்மனுடைய வதம் நிகழ வேண்டும். சுப்பிரமணிய தேவரை சிவபெருமானே தாங்கள் தந்தருள வேண்டும்னு எல்லாரும் சிவபெருமான்கிட்ட கேட்டார்கள். அப்போ என்ன தெரியுமா சொன்னார்கள்? நீயே வர வேண்டும் என்றார்கள். சிவபெருமானே எப்படி வருவார்? அவரே தான் தன்னுடைய குழந்தையாக அவரே அவதாரம் செய்தாரப்பா. ஈசனே தன் ஆடலால் மதலையாயினான் என்று கந்தபுராணம் சொல்லுகிறது. ஆகவே நீ தரல் வேண்டும், நின்பால் நின்னையே நிகர்க்க என்று தேவர்களெல்லாம் கேட்டார்கள். சிவபெருமானே ஒரு மகனை நீங்கள் உண்டாக்கி தர வேண்டும்.
அந்த மகன் உங்களிடமிருந்தே வர வேண்டும் என்றதுனாலே தான் முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தார். பெண்ணின் தொடர்பில்லாமல் வந்த ஆண்மகன்னா முருகப்பெருமான் மட்டும்தான். அவர் மட்டும்தான் ஆண்மகன். நாம் எல்லாம் ஆண்மகன் இல்லையா என்று கேட்டால் இல்லை. என்ன காரணம்னா, நாம் எல்லோரும் பெண்ணுக்கு பிறந்தோம். பெண்ணுக்கு பிறந்தவர்கள் எல்லாரும் பெண்மகன். ஆணுக்கு பிறந்தவர் அவர் மட்டும்தான். ஆகவே அவர் ஏறுமையில் ஏறி விளையாடுகின்றார்னு அருணகிரிநாதர் சொல்லும் பொழுது, ஏறு என்றால் ரிஷபம்னு பொருள். ஏறு என்றால் காளை, நரை வெள்ளேறு ஒன்றுடையானை என்று அற்புதமாக தேவாரம் சொல்லுகிறது. அப்போ ஏறுனா காளை, மயில்னா மயில். அப்போ காளையிலும் மயிலிலும் ஏறி விளையாடுகின்ற முகம் ஒன்றே என்று இன்னொரு பொருள் இருக்கிறது. ஏறுகின்ற மயிலில் ஏறி விளையாடுகிற முருகர் என்றும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். ஏறு என்றால் ரிஷபம், மயில்னா மயில். ஆகவே ரிஷபத்திலும் மயிலிலும் ஏறி விளையாடுகின்ற முகம் இரண்டு என்று நினைக்காதேயப்பா. சிவபெருமானே தான் சிங்கார வேலவராக வந்தார். நெற்றி கண்ணிலிருந்து அவரே வெற்றி புதல்வனாக விளைந்தார். ஆகவே ஏறுமையில் ஏறி விளையாடும் பொழுது முருகபெருமான் அழகாக ஜாஜ்வல்யமாக ஜொலிக்கின்றாரப்பா. தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே, தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே, நின் தந்தையினை முன்பறிந்து இன்ப உரி கொண்டு நல் சந்தோடம் அணைந்து நின்ற அன்பு போல, கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ. அப்படி ஏறுமையில் ஏறி விளையாடும் பொழுது அந்த அழகை கண்டார். சரி, அழகு மட்டும் போதுமா? அற்புதமான அறிவு. அது என்ன அறிவு? ஈசருடன் ஞான மொழி பேசுமுகம் ஒன்றே. சிவபெருமான் எல்லாம் அறிந்தவர், சர்வஜர், எங்கும் விளங்கி இருக்கிறார். அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. ஒரு நாள் சிவபெருமானிடம் 4 பேர் வந்தார்கள். அந்த 4 பேர் என்ன தெரியுமா சொன்னார்கள்? நாங்கள் எல்லா புத்தகத்தையும் படித்து விட்டோம், எல்லா சொற்பொழிவுகளையும் கேட்டுவிட்டோம். என்ன பெருமை சொல்கிறீர்களா என்று கேட்டார் சிவபெருமான். அதற்காக இல்லை, இதுவரை வந்த அத்தனை சொற்பொழிவுகளையும் கேட்டுவிட்டோம், இதுவரை வந்த அத்தனை புத்தகங்களையும் படித்து விட்டோம். இவ்வளவு படித்தும் இவ்வளவு கேட்டும் எங்கள் சிந்தை ஒடுங்கவில்லை. எத்தனை கற்றாலும் கேட்டாலும் மனம் அடங்காது. ஆகவே சிவபெருமான்கிட்ட வந்து அந்த 4 சனகாதி முனிவர்கள்னு பேர். அந்த சனகாதி முனிவர்கள் 4 எத்தனையோ படித்தும் கற்றுணர்ந்தும் கேட்டும் எங்கள் மனம் அடங்கவில்லை. மனம் ஒரு புள்ளியில் நிற்க மறுக்கிறது. அதற்கு நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டும்னர். அப்போ தான் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி சொரூபமாக இருந்து சின்முத்திரை காட்டி அருளினார். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. அப்போ மௌன உபதேச சம்பு என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். மௌனமாக உபதேசம் செய்தார். அப்போ எல்லாம் படித்தவர்களுக்கு மௌனமாக உபதேசம் செய்தவர் தான் சிறந்த கல்வியில் சிறந்த தட்சிணாமூர்த்தி சிவபெருமான். முருகபெருமான் என்ன பண்ணார்? அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கே ஈசருடன் ஞான மொழி பேசுமுகம். அப்போ அழகில் சிறந்திருக்கிறவில்லை, அறிவிலும் சிறந்திருந்தாரப்பா. அறிவில் சிறந்த சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை எடுத்து அதி அற்புதமாக சொல்லுகிறார். அரபு புனைதரு புனிதரும் வழிபட மழலை மொழி கொடு தெளிதர ஒளி திகழ் அறிவை அறிவது பொருளென அருளிய முருகோனே. அறிவை அறிவது பொருளென அருளிய முருகோனே. அப்போ பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை எடுத்து சிவபெருமானுக்கே அவர் எடுத்து சொன்னார். சரி, அதோடு நின்றாரா? பிறகு என்ன செய்தார்? ஆற்றல் அதி அற்புதமாக வெளிப்படுகிறது. சூரபத்மனை அழித்தார். 1008 அண்டங்களையும் 108 யுகங்கள் ஆண்டவன் சூரபத்மன். ஆகவே அப்படிப்பட்ட சூரபத்மனை வேளாலே அழித்தார். ஆகவே மிகச்சிறந்த ஆற்றலும் பொருந்தி இருக்கிறார். ஆகவே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே. சரி, இப்படியெல்லாம் திருவிளையாடல் செய்தவர் என்ன தெரியுமா செய்தார்? வள்ளியை மனம் புணர வந்த முகம். ஆகவே ஒவ்வொரு முகம் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறது. முருக 6 சுடர் முகம் கண்டு விழிக்கு இன்பம் ஆகுதே என்று பாரதியார் அதி அற்புதமாக பாடுகிறார். வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம், சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல். அப்படிப்பட்ட முருகபெருமானை நினைத்தாலே சகல காரியங்களும் கைகூடுகிறது. அதுவும் கலியுகத்திலே நாம் யாரை நினைக்க வேண்டும் தெரியுமா? யுகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. நாம் கலியுகத்தின் கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இப்பொழுது கலியுகம். கலியுகத்தின் கடைசி கட்டத்திலே கண்டபெருமானை நினை என்றுதான் அதி அற்புதமாக பெரியவர்கள் சொல்கிறார்கள். ஸ்கந்தஸ்ய கீர்த்தியும்
அதூளாம் களி கல்மிஷ நாசினியும். கலியுகத்திலே வருகின்ற கல்மிஷத்தையெல்லாம் நீக்கக்கூடியது யார் தெரியுமா? முருகபெருமான். ஆகவே கலியுக வரப்பிரசாதி. சேர்ந்தது அந்த கலியுக வரப்பிரசாதியை எப்போது நினைக்க வேண்டும்? அதி அற்புதமான ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதம் தீபாவளி வருகிறதப்பா. தீபாவளிக்கு பிறகு அமாவாசையில் தீபாவளி வருகிறது. அதற்கு பிறகு வளர்பிறையில் வருகின்ற 6 நாட்கள், பிரதமை முதல் சஷ்டி வரை, இந்த 6 நாட்களும் அவரை வணங்கினால் ஆறுமுகம் ஆன பொருளை அவர் நமக்கு அருள்வார். அவர் எங்கே விளங்குகிறார்? 6 படை வீடுகளில் விளங்குகிறார். அவருக்கு எது 6? அவருடைய திதி, சஷ்டி திதி 6. அது மட்டுமா? முருகபெருமானை வணங்க வேண்டிய நாள் என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை, சுக்கிரவார விரதம் என்று தான் கந்தபுராணம் சொல்லுகிறது. ஆகவே ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, அதுவும் 6ங்க. அப்போ வெள்ளிக்கிழமை 6வது நாள் அவரை வணங்கு. திதி சஷ்டி திதி 6வது திதியில் வணங்கு. அவருக்கு எத்தனை முகம் அப்பா? ஈசானம், தத்புருஷம், அகோரம், சத்யோஜாதம், வாமதேவம், அதோமுகம் என்று 6 முகம். இப்படி சொன்னால் பல பேருக்கு புரியாது. புரிய முடியா சொல்லட்டுமா? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, ஆகாயம், பாதாளம், அப்படி எல்லாவற்றையும் நோக்கிய 6 முகங்கள். ஆகவே 6 முகங்கள் அவருக்கு இருக்கிறது. அவர் 6 படை வீடுகளில் விளங்குகிறார். சிறந்த முறையிலே, அருமையான முறையிலே ஒவ்வொரு படை வீடாக நம்ம பார்த்தா திருப்பரங்குன்றம் முதற் படை வீடு, திருச்செந்தூர் 2வது படை வீடு, திரு ஆவினன்குடி என்கிற பழனி 3வது படை வீடு, திரு ஏரகம் என்கிற சுவாமிமலை 4வது படை வீடாக விளங்குகிறது, திருத்தணிகை 5வது படை வீடு, 6வது படை வீடு பழமுதிர் சோலை. ஆகவே இப்படி 6 படை வீடு. அவருக்கு 6 முகங்கள். அவர் அறுசமய சாத்திர பொருளோனே. அவர் 6 சமயத்துக்கும் பொதுவான தெய்வம். இந்த கந்த சஷ்டி வருகிறதே, ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி. அப்போ இது சஷ்டி 6வது திதி. அவரை வணங்குவது வெள்ளிக்கிழமை 6வது கிழமை. அவருக்கு 6 முகங்கள், 6 படை வீடுகள். அது மட்டுமா? அவருடைய மந்திர எழுத்து எவ்வளவு தெரியுமா? சரவண பவ, 6 எழுத்து. அதற்கும் மேலே என்ன தெரியுமா? சிவபெருமான்கிட்ட உபதேசம் கேட்டவர்கள் 4 சனகாதி முனிவர்கள். இவர்கிட்ட உபதேசம் கேட்டவர்கள் பராசர புத்திரர்கள் 6 பேரப்பா. சரி, இப்படி எல்லாம் 6ஆக வருகிறது. கந்த புராணமும் 6 காண்டம் தான். அவர் கால்களில் போட்டிருக்கிற அணிமணிகளும் 6 தான். தண்டை, அணி வெண்டயம், கிண்கிணி, சதங்கை, தன்கழல், சிலம்பு. ஆகவே அதுவும் 6 தான். அப்போ எல்லாமே 6. அவரை எடுத்து வளர்த்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 6 கார்த்திகை மாதர்கள். ஞாலமேற்றி வழிபடும் 6 பேர்க்கு மகவென நாணல் பூத்த படுகையில் வருவானே நாத போற்றி என முதுதாதை கேட்க அனுபவ ஞான வார்த்தை அருளிய பெருமாளே வேட கீர்த்தி விதரண சீலர் வாழ்த்து சரவண வியாழ கோத்திரம் அருவிய முருகோனே வேடர் நாட்டில் விளைப்புண ஏனல் காத்த சிறுமியை வேட மாற்றி வழிபடும் இளையோனே. வெள்ளி சன்மார்க்கத்தை அதி அற்புதமாக சொல்லுகிறார். வெள்ளியை அவர் மனம் புணர வந்தார்னா என்ன பொருள்னா, ஜீவர்களாகிய நம்மை பரங்கருணையோடு இறைவன் தானே வந்து ஆட்கொள்வார். அவரே நம்ம இல்லம் தேடி வருவாருங்க. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. ஆகவே அன்பு நம்மகிட்ட இருந்தால் அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்குட்படு பரம்பொருளே. அப்போ அன்பு உருவாக வெள்ளிநாயகி விளங்கினார். வெள்ளிநாயகி விளங்குகின்ற திணைப்புணத்தில் அவராக வந்து அவர் வெள்ளிநாயகியை அணைந்தார். இதைத்தான் அற்புதமாக குமர கோட்டத்தில் அருமையாக திருப்புகழ் பாடுகிறது. என்ன திருப்புகழ்? அறிவிலா பித்தர் என்ற பாடலில் ரொம்ப அழகாக சொல்கிறார். குறவர் கூட்டத்தில் சென்று கிழவனாய் புக்கு நின்று குருவி ஓட்டி திரிந்த தவமானை குணமதாக்கி சிறந்த வடிவு காட்டி புணர்ந்த குமர கோட்டத்து அமர்ந்த பெருமாளே. பேரன்பர்களே, முருகப்பெருமானுடைய அவதாரம் நிகழ்ந்தது. அருமையான அவதாரம் அப்பா. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் முய்ய. இப்படி முருகப்பெருமானுடைய அவதாரம் நிகழ்ந்தது. அவதாரம் நிகழ்ந்தபோது திருமால் வந்து பார்த்தார். திருமால் தான் அழகானவர்.
இப்போ திருமாலை வெல்கிற அளவுக்கு இவர் அழகாக பிறந்து விட்டார். அதனால் திருமால் பொறாமைப்படவில்லை, அவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. அந்த ஆனந்த கண்ணீரிலிருந்து 2 பெண்கள் வந்தார்கள். அந்த 2 பெண்கள் தான் அமுதவள்ளி, சுந்தரவள்ளி. இந்த அமுதவள்ளி என்பவள் தான் ஆகாயத்தில் வளர்ந்தாள். சுந்தரவள்ளி என்பவள் மண்ணுலகத்தில் வளர்ந்தாள். இந்த சுந்தரவள்ளி தான் நம்பிராஜனுக்கு வேடர்குல பெண்மணியாக வள்ளி நாயகியாக வந்தாள். தக்க சமயத்திலே உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கந்த அவதார காலத்தில் அவர் உறுதியளித்தார். அப்படி வள்ளி நாயகி அவரே தேடி வந்தார். தேடி வெள்ளிநாயகியை அணைந்தார். அதைத்தான் அழகாக அனுபூதி ரொம்ப அழகாக சொல்கிறது. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. அப்போ மேலான தன்னுடைய வடிவு காட்டி வெள்ளிநாயகியை அணைந்தார். அப்படி இறைவன் தானாக நமக்கு அருள் தருகின்றார். கருணை அடியரோடு அருணையில் ஒரு விசை சுருதி புடைதர வருமிரு பரிபுற கமல மலரடி கனவிலும் நனவிலும் மறவேனே. இந்த பாட்டில் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாள்னா ஆதி அருணாச்சலத்தில் அமர்ந்த அற்புதமான சிவபெருமானை தான் முருகனாக வந்தாருங்க. சிவபெருமான் வேறு, முருகபெருமான் வேறு கிடையாது. ஈசனே தன் ஆடலால் மதலை ஆயினான். ஆகவே அந்த பெருங்கருணை திறத்தை எனக்கும் தாங்கள் சொல்லி அருள வேண்டும். தாங்கள் அற்புதமான அழகாக பிறந்தீர்கள். மேலான நிலையிலே அப்பாவுக்கும் மேலாக விளங்கினீர்கள். இந்த கருத்தையெல்லாம் எனக்கு நீங்கள் தர வேண்டும். 6 முகம் ஆன பொருள். இன்னொரு பொருள் அதில் என்ன அற்புதமான பொருள் என்ன தெரியுமா? சமயம் இருக்கிறது. ஆதிசங்கரர் வகுத்தார். கணபதியை வழிபடுவது கானாபத்தியம், குமாரதேவனை வழிபடுவது கௌமாரம், சக்தியை வழிபடுவது சாக்தம், சிவபெருமான வழிபடுவது சைவம், விஷ்ணுவை வழிபடுவது வைஷ்ணவம், சூரிய தேவனை வழிபடுவது சௌரம். இந்த 6 சமயத்துக்கும் பொதுவான தெய்வமாக முருகபெருமான் விளங்குகிறார். அதுதான் 6 முகம் ஆன பொருள். மேலான நிலையிலே முருகனுக்கு 6 முகங்கள் இருக்குது. இந்த 6 முகங்களும் 6 சுவாமியை குறிக்கிறது. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கணபதியே ஒரு முகம் குறிக்கிறது. அதனால தான் பெயர் கணபதி சுப்பிரமணியம் என்று வைக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். நாம பெயரை உருவாக்கவில்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்கள் நண்பரே அந்த பெயரில் இருப்பார். அப்போ கணபதி சுப்பிரமணியம், கணபதியோடு சுப்பிரமணியர் சேர்கிறார். அதற்கு பிறகு பாருங்கள், சிவசுப்பிரமணியம், சிவபெருமானோடு முருகபெருமான் சேர்கிறார். பிறகு பாருங்கள், சக்தி குமார், சக்தி வேலன், அம்பாளோடு முருகபெருமான் சேர்கிறார். பிறகு விஷ்ணுவோடு எப்படி சேர்கிறார் பார்க்கலாமா? ராமசுப்பிரமணியன், வெங்கட சுப்பிரமணியன். இந்த பேரெல்லாம் நாம உருவாக்கி சொல்லவில்லை. அனாதி காலத்திலிருந்து பல பேருக்கு இந்த பேரெல்லாம் இருக்குது. அப்போ கணபதி சுப்பிரமணியன், சிவசுப்பிரமணியன், சக்தி குமார், ராமசுப்பிரமணியன், வெங்கட சுப்பிரமணியன் விஷ்ணுவோடு இணைகிறார். பிறகு பாருங்கள், ஐயப்பனோடு எப்படி சேர்கிறார்? ஹரிஹர சுப்பிரமணியன் என்று பெயர் இருக்கிறது. அப்போ ஹரிஹரனோடு சுப்பிரமணியர் சேர்கிறார். பிறகு ஹனுமந்த குமார், ஆஞ்சநேயரோடு சேர்கிறார். இப்படி வேறு எந்த தெய்வத்திற்கும் இப்படி எல்லா தெய்வத்தோடு சேர்ந்த பொருள் பேர் கிடையாது. நாம உருவாக்கினால் வேண்டுமானால் பின்னாடி வரலாம், இப்பொழுது கிடையாது. அப்போ சிந்தித்து பாருங்கள், 6 முகம் ஆன பொருள்னா 6 சமயத்திற்கும் பொதுவாக அமைந்த தெய்வமே. இதைத்தான் திருப்போரூரில் அற்புதமாக அருணகிரிநாதர் பாடுகிறார். திமிர மாமன மாமட மடமையேனிடர் ஆணவ திமிரமே அரி சூரிய திரிலோக தினகரா. 3 லோகத்துக்கும் சூரியன் அவர். சாதாரண இங்கே இருக்கிற சூரியன் கிடையாதப்பா. வானுலகம், மண்ணுலகம், பாதாளம், 3 லோகத்துக்கும் அவர் சூரியனாக விளங்குகிறார். அதான் திரிலோக தினகரா என்று பாடுகிறார். அதில் அற்புதமாக சொல்கிறார். சமயம் 6 தேவத சமய நாயக மாமயில் முதுவீர சகல லோகமும் மாசரு சகல வேதமுமே தொழு சமரமாபுரி மேவிய பெருமானே. சமரமாபுரி என்கிற திருப்போரூரில் மேவிய பெருமானே ஒவ்வொரு தலமாக அருணகிரிநாதர் சென்றார். 6 முகம் ஆன பொருளை அருணகிரிநாதர் முருகபெருமானிலிருந்து பெற்றார் இல்லையா? பெற்றதுனால அத்தனை தலங்களுக்கும் சென்றார். எப்படி தேவார ஆசிரியர்கள் எல்லா தலங்களுக்கும் சென்று பாடினார்களோ அப்படி முருகபெருமான் விளங்குகிற கும்பகோணமோடு ஆரூர், சிதம்பரம், உம்பர் வாழ்வுறு சீர்காழி, நின்றிடு கொன்றை வேணியர், மாயூரம், பெரு
சிவகாசி, கொன்றுளாவிய மாவேஸ்வரம் என்று எல்லா தலங்களுக்கும் சென்றார். உலகமெங்கும் மேவிய முருகபெருமானை கண்டு தொழுதார். அந்த ஆறுமுகம் ஆன பொருளை நீ அருளல் வேண்டும் என்று அருணகிரிநாதர் பாடுகின்றார். அந்த பாடலை நாம் கந்தசஷ்டி முழுவதும் பாடினால் ஆறுமுகமான பொருளை நமக்கும் முருகபெருமான் அருளுவார். அவருடைய கருணைக்கு நாமும் பாத்திரர்களாக ஆகலாம். வணக்கம்.